வெல்கம் டு நரதர் அகாடமி. இந்த வீடியோவில் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, ஹார்மோனிக் கான்ஜுகேட்ஸ்னால் என்ன, எப்படி அந்த ஹார்மோனிக் கான்ஜுகேட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அப்புறம் இப்போ ஒரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னா என்னென்னா, இப்போ யூன்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துப்போம், சரியா? யூன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படி இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதை வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னவாக இருக்கணும், 0 இருந்ததுன்னா அந்த யூன்ற ஃபங்க்ஷன் வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவின்றது ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அதோட ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் ஹார்மோனிக் ஃபங்க்ஷனுக்கும் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட் ரெண்டுமே ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே என்னவாக இருக்கும், ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட அந்த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் இல்லையா? அப்போ தான் நமக்கு அனாலிட்டிக்சிட்டி ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வின்றது இந்த இமேஜினரி பார்ட் இருக்கு இல்லையா, இமேஜினரி பார்ட் வி வந்து யூவோட ஹார்மோனிக் கான்ஜுகேட், அடுத்து யூ வந்து ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் மைனஸ் வி. ஓகே, ஸோ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னா என்ன, ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் எப்போவுமே ஹார்மோனிக்காக தான் இருக்கும். அண்ட் இமேஜினரி பார்ட் வி வந்து ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் யூ அண்ட் யூ வந்து ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் மைனஸ் வி. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது நமக்கு ஒரு ரியல் பார்ட் மட்டும் தெரியுதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? அப்போது அதுலேருந்து நம்ம அதோட ஹார்மோனிக் கான்ஜுகேட் கண்டுபிடிக்கிறோம். வி இல்லையா, யூ தெரியுதுன்னா அதோட ஹார்மோனிக் கான்ஜுகேட் வி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது வி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஹார்மோனிக் கான்ஜுகேட்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஒரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷனுக்கு யூ கேன் ஃபைண்ட் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ஹார்மோனிக் கான்ஜுகேட்ஸ். அப்போ என்ன அதுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், இல்லை என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனி டூ ஹார்மோனிக் கான்ஜுகேட்ஸ் ஓகேவா வில் டிஃபர் ஒன்லி பை அ ரியல் கான்ஸ்டன்ட். அதாவது இப்போது ஒரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க யூன்னு சொல்லிட்டு, நான் ஒரு ஹார்மோனிக் கான்ஜுகேட் அதுக்கு V1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், நீங்கள் ஒன்று V2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, அதே போல் V3 V4 நிறைய ஹார்மோனிக் கான்ஜுகேட்ஸ் இப்போ நம்ம கையில் வச்சுருக்கோம். ஒரே ஒரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் தான், பட் அதுக்கு நம்ம நிறைய ஹார்மோனிக் கான்ஜுகேட்ஸ் வச்சுருக்கோம். அப்போ அந்த ஹார்மோனிக் கான்ஜுகேட்ஸ் V1 V2 V3 V4 எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இல்லை என்ன சிமிலாரிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அது எல்லாமே வந்து they differ only by a real constant. அதோட என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இப்போ V1 மைனஸ் V2 போட்டிங்கன்னா ஈக்குவல் டு ஒரு ரியல் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் வரணும். அதே போல் V1 மைனஸ் V3 போட்டிங்கன்னா இல்லை V4 மைனஸ் V5 போட்டிங்கன்னா எந்த ரெண்டு ஹார்மோனிக் கான்ஜுகேட்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலும் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கணும், ரியல் கான்ஸ்டன்ட், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது எல்லாம் ஒரே ஹார்மோனிக் ஃபங்க்ஷனோட ஹார்மோனிக் கான்ஜுகேட்ஸாக இருக்காது. ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ எனி டூ ஹார்மோனிக் கான்ஜுகேட்ஸ் டிஃபர் ஒன்லி பை அ ரியல் கான்ஸ்டன்ட். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ லாப்லாஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, டெல் ஸ்கொயர் யூ ஈக்குவல் டு 0. நம்ம ஹார்மோனிக் செக் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷன் பேர் லாப்லாஸ் ஈக்குவேஷன். இப்போ இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷனை போலார் கோஆர்டினேட்ஸ்லையும் தரும். ஏன்னா நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்போவுமே நம்ம கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸில் மட்டும் எழுதுறதில்ல, போலார் கோஆர்டினேட்ஸ்லையும் ரெப்ரசென்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்றது கார்டீஷியன் ஃபார்ம் அப்படின்னா z equal to r e power I thetaன்றது என்ன, போலார் ஃபார்ம். ஸோ போலார் ஃபார்ம் ஆஃப் லாப்லாஸ் ஈக்குவேஷன் இல்லைனா போலார் ஃபார்மில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஹார்மோனிக்காக இல்லையான்றதை செக் பண்ணுறது, அதுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ 2 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும்போது எந்த ஃபார்மேட்டில் போடும்போது ஈஸியாக ஆன்சர் வருதோ அதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் போலார் ஃபார்மில் இருக்கிற லாப்லாஸ் ஈக்குவேஷன். டோ ஸ்கொயர் யூ பை டோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 1/r இன்டூ டோ யூ பை டோ ஆர் ப்ளஸ் 1/r ஸ்கொயர் இன்டூ டோ ஸ்கொயர் யூ பை டோ தீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இது லாப்லாஸ் ஈக்குவேஷன் இன் போலார் கோஆர்டினேட்ஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து போலார் கோஆர்டினேட்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஹார்மோனிக்காக இல்லையா செக் பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு if u and v are harmonic functions satisfying equations CR equations in a region D, f of z equal to u plus iv is analytic in D. ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, எஃப் வந்து அனாலிட்டிக்காக இருந்தால் அதோட ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஹார்மோனிக் இல்லையா. எஃப் வந்து அனாலிட்டிக்காக இருந்தால் அதோட ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஹார்மோனிக்னு பார்த்தோம் இல்லையா. அதோட கான்வர்ஸ் பார்ட் மாதிரி தான் இது. இப்போ யூவி வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? அதோட எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் ஒன்று இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, அது சிஆர் ஈக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தென் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி என்னவாக இருக்கும், அனாலிட்டிக்.
ஓகேவா? ஸோ இது வந்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் பார்ட் மாதிரி வந்துடும். ஸோ நெசசரி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்காக இருந்தால் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஹார்மோனிக். பட் சஃபிஷியன்சி வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணிக்கிறோம். என்ன ஆட் பண்ணிக்கிறோம்? யூவி ஹார்மோனிக்காக இருந்து சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தென் எஃப் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி இஸ் அ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட். இப்போ யூன்றது ஒரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுலேருந்து ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூன்றது ஹார்மோனிக் ஃபங்க்ஷன், ஃப்ரேம் அண்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா சிம்பிளாக ஃப்ரேம் பண்ணணும்னா இதுதான் மெத்தட். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு டோ யூ பை டோ எக்ஸ் மைனஸ் ஐ இன்ட்டு டோ யூ பை டோ ஒய். இது வந்து திஸ் இஸ் அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ யூ ஹார்மோனிக் கொடுத்துட்டு ஃப்ரேம் எனி அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னு கேட்டால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட் என்னது? டோ யூ பை டோ எக்ஸ். இமேஜினரி பார்ட் என்னது? மைனஸ் டோ யூ பை டோ ஒய். பட் ஃப்ரேம் ஒன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வித் திஸ் யூ ஆஸ் த ரியல் பார்ட்டுன்னு கொடுத்தாங்கன்னா இது ப்ரொசீஜர் கிடையாது. அது டீட்டெயிலாக இந்த வீடியோட எண்டில் பார்க்க போகிறோம். புரியுதா? ஸோ யூ ஹார்மோனிக்னா டோ யூ பை டோ எக்ஸ் மைனஸ் ஐ டோ யூ பை டோ ஒய் வந்து அனாலிட்டிக்காக இருக்கும். ஓகேவா? So இது simplest form of framing on analytic function using the given harmonic function. சரியா? Okay. Next problems பார்ப்போம். Check whether the following functions are harmonic. Okay. First function u equal to x square minus y square. இது ஹார்மோனிக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஹார்மோனிக்னா நம்ம என்ன பண்ணணும்? பார்ஷியல் டெரிவேட்டிவ், செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கணும். டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூ 0 வந்ததுன்னா அது ஹார்மோனிக். ஸோ ஃபஸ்ட் டோ யூ பை டோ எக்ஸ் என்ன வரும்? 2x. டோ யூ பை டோ ஒய் மைனஸ் 2y. அடுத்து டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் 2, டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 2 minus 2 equal to 0. ஸோ the given function is harmonic. Okay. Next problem. u of xy equal to x square plus y. Okay, so dou u by dou x is 2x, dou u by dou y is 2y, and dou square u by dou x square is 2, and dou square u by dou y square is 0. So இப்போ add பண்ணீங்கன்னா value என்ன வருது? 2 வருது இல்லையா? So not equal to 0, therefore it is not harmonic. Next problem, u of xy equal to log root of x square plus y square. ஓகே ரைட். இப்போ இது ஹார்மோனிக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். நான் இப்போ இங்கே வந்து போலார் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கார்டீசியன் கோஆர்டினேட்ஸில் போடுறதை விட போலார் கோஆர்டினேட்ஸில் கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஏன்னா இங்கே லாகரித்மிக் ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே ரூட் இருக்குது. ஸோ டிஃப்ரென்சேஷன் 2 times பண்ணும்போது நம்ம போலார் கோஆர்டினேட்ஸில் எடுக்கும்போது கொஞ்சம் சிம்பிளாக வருது. பாருங்களேன், இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரா போலார் கோஆர்டினேட்ஸில் நமக்கு தெரியும் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ன்றது என்னது? ஆர் தான். ஸோ நம்மளோட கிவன் ஃபங்க்ஷன் என்னென்னா u ஈக்குவல் டு லாக் ஆர். ஸோ டோ யூ பை டோ ஆர் என்ன? 1/r. அடுத்து டோ ஸ்கொயர் யூ பை டோ ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1/r ஸ்கொயர். அடுத்து டோ யூ பை டோ தீட்டா 0, ஏன்னா நோ தீட்டா டேர்ம் இல்லையா, அதனால 0. இப்போ ஈக்குவேஷன் எழுதுவோம். டெல் ஸ்கொயர் யூ ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் யூ பை டோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 1/r இன்ட்டு டோ யூ பை டோ ஆர் ப்ளஸ் 1/r ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ தீட்டா ஸ்கொயர். இப்போ இந்த வேல்யூ வந்து மைனஸ் 1/r ஸ்கொயர் ப்ளஸ் இது 1/r இன்ட்டு 1/r ஸ்கொயர். இங்கே டோ யூ பை டோ தீட்டாவே 0, அதனால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ மைனஸ் 1/r ஸ்கொயர் ப்ளஸ் 1/r ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு இல்லையா? இது கார்டீசியனில் போடும்போது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் ஹார்மோனிக் செக் பண்ணணுன்னாக்க எய்தர் நம்ம போலார் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கார்டீசியன் கோஆர்டினேட்ஸில் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ரைட். நெக்ஸ்ட், ஷோ தட் u equal to y cube minus 3x square y is harmonic and find its harmonic conjugate. இப்போ next level of problem. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஹார்மோனிக்னு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுறோம். பண்ண அப்புறமா என்ன பண்ணுறோன்னா அதோட ஹார்மோனிக் கான்ஜுகேட் என்னன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? ரைட். இப்போ u முதல்ல ஹார்மோனிக்னு செக் பண்ணுவோம். டோ யூ பை டோ எக்ஸ் வந்து மைனஸ் 6xy, டோ யூ பை டோ ஒய் வந்து 3y ஸ்கொயர் மைனஸ் 3x ஸ்கொயர், டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6y, டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் 6y. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? ப்ளஸ் 6y மைனஸ் 6y 0. ஸோ u வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் தான். இப்போ அடுத்தது ஹார்மோனிக் கான்ஜுகேட் கண்டுபிடிக்கணும். ஹார்மோனிக் கான்ஜுகேட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட சிஆர் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஹார்மோனிக், அதோட ஹார்மோனிக் கான்ஜுகேட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஒரு பேர் இருக்குது, யூவின்னு ஒரு பேர் இருக்குது. ஓகேவா? நம்ம இப்போ தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? அப்போ யூவி வந்து ஹார்மோனிக்காக இருக்குது, சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி அனாலிட்டிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அனாலிட்டிக்காக இருந்தால் கண்டிப்பாக சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது இல்லையா? ஸோ யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் அண்ட் யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். இந்த கான்செப்ட் தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு என்னெல்லாம் தெரியும்னா யூ தெரியும், வாட் இஸ் யூ தெரியும், யூஎக்ஸ் தெரியும், யூஒய் தெரியும். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ யூஎக்ஸோட வேல்யூ என்ன? மைனஸ் 6xy இல்லையா? ஸோ விஒய் ஈக்குவல் டு மைனஸ் 6xy. அடுத்தது யூஒயோட வேல்யூ என்ன? 3y ஸ்கொயர் மைனஸ் 3x ஸ்கொயர், அதுதான் மைனஸ் விஎக்ஸ்.
ஸோ இப்போது Vy தெரியும், Vx தெரியும். இதுலேருந்து இப்போ V கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்களேன், இது Vy, இது Vx. இப்போது இது இப்படியே இருக்கட்டும், Vx அப்படியே இருக்கட்டும், ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துப்போம். Vy இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். இதை இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணிங்கன்னா V கிடச்சிரும் இல்லையா? ஸோ V ஈக்குவல் டு இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y. ஸோ அப்போ இது என்ன ஒரு -6xy²/2 ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் போடும்போது வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணால் ஃபங்க்ஷன் ஆஃப் x போடணும், வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணால் ஃபங்க்ஷன் ஆஃப் y போடணும். இங்கே நான் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறேன், ஸோ அதனால் ப்ளஸ் g ஆஃப் x ஆட் பண்ணிக்கிறேன் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இதுதான் உங்களோட இங்கே ஆன்சர் வந்துடுச்சு உங்களுக்கு, ஓகேவா? ஸோ இதுதான் என்னது ஹார்மோனிக் கான்ஜுகேட். பட் ப்ராப்ளம் இன்னும் முடியலை. ஏன் முடியலைன்னா இங்கே இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் ஜியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் நம்மளோட வீன் தெரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் Vx கிடைக்கும் இல்லையா? அந்த Vx இந்த Vx ஈக்குவேட் பண்ணோன்னா நமக்கு இந்த G கிடச்சிரும். புரிஞ்சுதா? ஸோ ப்ராப்ளம் இங்கே ஓவர், V கண்டுபிடிச்சாச்சு. பட் Vயோட வேல்யூவில் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை எவாலுவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி Vx கண்டுபிடிச்சி இதை ரெண்டை ஈக்குவேட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ V ஈக்குவல் டு -3xy² ப்ளஸ் g ஆஃப் x இல்லையா? ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ Vx ஈக்குவல் டு -3y² ப்ளஸ் g டேஷ் ஆஃப் x. பட் ஆல்ரெடி நம்ம அங்கே என்ன Vx வச்சுருக்கோம்? 3x² - 3y². ஸோ ரெண்டை ஈக்குவேட் பண்ணோன்னா g dash of x equal to 3x² வருது. ஸோ g of x equal to இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? 3x³/3 ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. ஓகே, ஸோ g of x equal to x³ + c. ஸோ இந்த g of x எடுத்துகிட்டு போய் அந்த Vயில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதான் நம்மளோட ஹார்மோனிக் கான்ஜுகேட் V. ஸோ V equal to -3xy² + x³ + c. Okay, next check whether u equal to log root of x² + y² is harmonic. If harmonic, find its harmonic conjugate. ஸோ ஆல்ரெடி நான் வந்து இது ஹார்மோனிக்ன்றது ப்ரூவ் பண்ணிட்டேன் ஏற்கனவே. ஸோ அதனால் நான் இப்போ அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் மட்டும் எடுத்துப்போம். இப்போது u equal to log r, இதை வந்து போலார் ஃபார்மில் எடுத்துகிட்டு தானே நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? ஸோ அது போலார் ஃபார்ம்லேயே நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ போலார் ஃபார்மில் ஐ ஹவ் ப்ரூவ்ட் இட் இஸ் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். இப்போ இதோட ஹார்மோனிக் கான்ஜுகேட் பார்க்க போகிறோம். அப்போ இங்கே ஹார்மோனிக் கான்ஜுகேட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் CR ஈக்குவேஷன் போலார் ஃபார்மில் எடுத்துக்கிறேன். UR equal to 1/r v theta and VR equal to -1/r u theta. ஓகேவா? ஸோ இப்போ URோட வேல்யூ என்னது? 1/r. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ 1/r v theta equal to 1/r and VR equal to 0. ஸோ v theta equal to 1/r கட் பண்ணிட்டா 1 வருதா? ஸோ v equal to theta plus g of r. அதே ரீசன் தான், இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. அப்போது இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் போடும்போது சம் ஃபங்க்ஷன் ஆஃப் r இங்கே போடணும். ஸோ இதுதான் v. பட் இங்கே இருக்கிற இந்த g of r கண்டுபிடிக்கிறதுக்கு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு r டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதோட ஈக்குவேட் பண்ண போகிறோம், சரியா? ஸோ VR equal to theta 0 ஆகிடுமா? வெறும் g dash of r. ஸோ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா g dash of r equal to 0. ஸோ g of r equal to some constant. ஸோ v equal to என்ன வரும் உங்களுக்கு? theta plus c. பட் தீட்டான்றது என்ன? நமக்கு ஆம்ப்ளிடியூட், ஓகேவா? நம்ம போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் எடுத்துப்போம். z equal to x plus iy னா r equal to root of x² plus y² and theta equal to tan inverse of y/x. So v equal to tan inverse of y/x plus c. Okay, next problem. Show that v equal to cos hx into cos y is harmonic and find its harmonic conjugate. So as usual, vx vy find out பண்ணுவோம். vx என்ன? sin hx cos y. vxx என்னது? cos hx cos y. And vy equal to minus cos hx sin y and vyy equal to minus cos hx cos y. So add பண்ணிங்கன்னா dou square v by dou x square plus dou square v by dou y square equal to 0. So v is harmonic. So இந்த ப்ராப்ளமில் இமேஜினரி பார்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ v வந்து ஹார்மோனிக். ஸோ v ஹார்மோனிக்னா அதோட ஹார்மோனிக் கான்ஜுகேட் என்னன்னா -u. ஓகேவா? ஸோ இப்போ இங்கேயும் அதே போல் தான் CR ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. uv கொடுத்தா மாற்றி கொடுத்துறதுனால ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ ux equal to vy and uy equal to -x. ஸோ இங்கே ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ ux equal to ஒரு minus cos hx sin y and uy equal to minus sin hx cos y. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா u equal to minus sin hx sin y plus இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் g of y. ஏன்னா நம்ம இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுறோம். ஸோ கான்ஸ்டன்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் y. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க வித் ரெஸ்பெக்ட் டு y. ஸோ uy equal to minus sin hx cos y plus g dash of y. இதை இந்த uy-யோட ஈக்குவேட் பண்ணிங்கன்னா g dash of y-யோட வேல்யூ என்ன வருது? 0. ஸோ g of y equal to இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. ஸோ u equal to minus sin hx sin y plus c. ஓகேவா? பட் ஹார்மோனிக் கான்ஜுகேட் என்னது? -u தானே? ஸோ அப்போ ஹார்மோனிக் கான்ஜுகேட் என்ன எழுதணும்? sin hx minus c. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ ப்ரீவியஸாக என்ன நம்ம இப்போ பார்த்துருக்கோம் சோஃபார் அப்படின்னா, ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னா என்ன, ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்லேருந்து அதோட ஹார்மோனிக் கான்ஜுகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதிலேருந்து அதை வந்து ரியல் பார்ட்டாவோ இல்லை இமேஜினரி பார்ட்டாவோ வச்சு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது u கொடுத்துருக்காங்க, u ஹார்மோனிக், u ரியல் பார்ட்டாக வச்சு எப்படி அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு வரணும், இல்லைனா எந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு இந்த u வந்து உங்களுக்கு
ரியல் பார்ட்டாக இருக்கும். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம மில்னே தாம்சன்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ w ஈக்குவல் டு u ப்ளஸ் iv அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா தென் f of z ஈக்குவல் டு இன்டெக்ரல் φ1 of z, 0 மைனஸ் i இன்ட்டு φ2 of z, 0 dz ப்ளஸ் c. இதான் ஃபார்முலா. இங்கே φ1 of z, 0ன்றது என்னன்னா ux of z, 0 அண்ட் φ2 of z, 0ன்றது uy of z, 0. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் f of z ஈக்குவல் டு u ப்ளஸ் iv whose real part is e power x into x cos y minus y sin y. ஸோ இதுதான் u. இதை வச்சு நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் என்னன்றதை ஃப்ரேம் பண்ண போகிறோம். புரியுதா? இந்த ஃபங்க்ஷனை ரியல் பார்ட்டாக வச்சு ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளி ux uy மட்டும் கண்டுபிடிக்குங்க. ux என்ன வரும்? e power x into cos y plus e power x into cos y minus y sin y. பட் நமக்கு இங்கே ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்காங்க? ux of z, 0 தான் நம்மளோட φ1 of z, 0. ஸோ z, 0னா x இருக்க பிளேஸ் எல்லாம் z, y இருக்க பிளேஸ் எல்லாம் 0. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா φ1 of z, 0 equal to e power z into cos 0 plus e power z into z cos 0 minus 0. So φ1 of z, 0 equal to simply e power z plus z e power z. அதே போல uy கண்டுபிடிப்போம். e power x into minus x sin y minus y cos y minus sin y. இதில் x க்கு பதிலாக z, y க்கு பதிலாக 0 substitute பண்ணிங்கன்னா φ2 of z, 0 equal to என்ன வருது? 0. So I know what is φ1 of z, 0 and what is φ2 of z, 0. இப்போ இந்த ஃபார்முலாவில் substitute பண்ணிடலாமா மில்னே தாம்சனில்? So f of z equal to integral φ1 of z, 0 minus i into φ2 of z, 0. ஓகே, அதை சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ e பவர் z ப்ளஸ் z e பவர் z dz ப்ளஸ் c. ஸோ e பவர் z காமனாக எடுத்துருங்க 1 ப்ளஸ் z. ஸோ இது ப்ராடக்ட்டில் இருக்கு இல்லையா? ஸோ udv மெத்தடில் இன்டெகிரேட் பண்ணுறேன். ஸோ 1 ப்ளஸ் z இன்ட்டு e பவர் z மைனஸ் இன்டெகிரல் e பவர் z. ஸோ ஃபைனலி இன்டெகிரேட் பண்ணினா என்ன ஆன்சர் வருது? z e பவர் z ப்ளஸ் c. ஓகேவா? ஸோ இப்போது இந்த ப்ராப்ளமில் அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? u கொடுத்துட்டு அதுலேருந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ சப்போஸ் v கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து உங்களுக்கு f of z கேட்குறாங்கன்னா இதையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ v இருக்கும் இல்லையா? vx vy கண்டுபிடிச்சிக்கோங்க. பட் vxக்கு பதிலாக என்ன போடுவோம்? vxக்கு பதிலாக மைனஸ் uy. ஸோ அதை மைனஸ் uyன்றதான் என்னது உங்களுக்கு? φ2. சரியா? அது போல் மாற்றி எடுத்துகிட்டு சிஆர் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. φ1 மைனஸ் i φ2. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் மோர் ப்ராப்ளம். If f equal to u plus iv is an analytic function where u minus v equal to e power x into cos y minus sin y, find f of z. இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் யூஸ்வலாக எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க. u மைனஸ் வியோ இல்லை u ப்ளஸ் வியோ கொடுத்துட்டு அதுலேருந்து f அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஃப்ரேம் பண்ண சொல்கிறது. இதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மில்னே தாம்சன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ u மைனஸ் v தானே கொடுத்துருக்காங்க, அப்படியே டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x அண்ட் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y. ஸோ ux minus vx equal to e power x into cos y minus sin y and uy minus vy equal to e power x into minus sin y minus cos y. முடிஞ்சுதா? ஓகே, இப்போது ux minus vx கன்சிடர் பண்ணுங்கள். சிஆர் ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை, இங்கே uv ரெண்டும் இருக்கு இல்லையா? அதெல்லாம் மாற்றிட்டு ஃபுல்லாக இன் டர்ம்ஸ் ஆஃப் யூவில் கொண்டு வர போகிறேன். ஸோ ux மைனஸ் விஎக்ஸ் ஈக்குவல் டு ux ப்ளஸ் uy. அதே போல் இங்கேயும் uy மைனஸ் vy ஈக்குவல் டு uy மைனஸ் ux. ஸோ சிம்பிளி என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே இருக்கிற vx vyக்கு பதிலாக சிஆர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ux uyயில் கொண்டு வந்துட்டேன். இப்போது எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, ரெண்டுலையும் ux uy இருக்கா? அப்போது இதுலேருந்து எலிமினேட் பண்ணி நான் ஏதாவது ஒரு வேல்யூ யூஎக்ஸோட வேல்யூவோ இல்லை யூஐயோட வேல்யூவோ கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ ரெண்டையும் சிம்பிளி ஆட் பண்ணிங்கன்னா யூஎக்ஸ் கேன்சல் ஆகிடும், யூஐ வேல்யூ மட்டும் கிடைக்குமா? அடுத்தது யூஐலேருந்து யூஎக்ஸ்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ இந்த யூஎக்ஸ் யூஐ தெரிஞ்சால் போதும், நம்ம மில்னே தாம்சன் மெத்தடில் நம்ம எஃப் ஆஃப் இசட் எழுதிடலாம். ஓகேவா? யூஎக்ஸ்ன்றது என்னது? மில்னே தாம்சன் மெத்தடில் φ1 of z, 0 அண்ட் யூஐன்றது என்னது? φ2 of z, 0. அதை கண்டுபிடிச்சிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற ஃபார்முலாவில் இன்டெக்ரல் φ1 மைனஸ் i φ2 dz. ஸோ ஆன்சர் இஸ் e power z plus c. ஸோ இது என்ன சிம்பிள் ப்ரொசீஜர், ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணிப்போம். u மைனஸ் v கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே uv ரெண்டுமே வரும் இல்லையா? ஸோ அப்புறம் சிஆர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி பியூர்லி நம்ம யூவாக மாற்றிக்கிறோம். பியூர்லி யூவாக மாற்றின அப்புறமா யூஎக்ஸ் யூஐ செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிட்டு மில்னே தாம்சன் மெத்தடில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ.